ஏர்போர்ட்லேக்கு போகல வெக்கேஷன் போகல இந்த மாதிரி போட்டு போனால் தான் நாங்கள் வெக்கேஷன் வரன்றது விளங்குறேன். இன்றைக்கி 25ஆம் தேதி முஹர்ரம் 10th ரொம்ப பிடிச்சிங்க. இன்றைக்கி தான் நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிற நாளும். ஸோ ஐ டி நாட் ஹேவ் எனி சாய்ஸஸ். பட் தனியாக குடிச்சு நோம்பு திறந்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டியது. ஏர்போர்ட்டுக்கு வந்தது கொஞ்சம் டிலே ஆகிட்டு. அதில் நடந்த விஷயம் என்னென்னா, நோம்பு திறந்துட்டு எதுவும் சாப்பிடல. ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தா பக்கேஜ் எக்ஸஸ் ஆகிக்குது. ஆல்ரெடி எக்ஸஸ் ஆகிருந்த பக்கேஜுக்கு 5 கிலோ கூடுதலாக வாங்கினேன். வாங்கியும் எக்ஸஸ் ஆகிக்குது. இந்த வெக்கேஷன் போக்கில் மட்டும் என்ன காரணத்தினால சாமான் கூட சேருதுன்ட்டு எனக்கும் விளங்குதில்லை, அந்த சாமானுக்கும் விளங்குதில்லை. இது ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. பட் ஹோப்ஃபுல்லி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இட்ஸ் கிளியர்ட். இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஏர்போர்ட்லேக்கு போகல வெக்கேஷன் போகல இந்த மாதிரி போட்டு போனால் தான் போகிற எங்களுக்கும் பார்க்குற ஆட்களுக்கும் நாங்கள் வெக்கேஷன் வரன்றது விளங்குறேன். செக்இன் எமிக்ரேஷன் இது எல்லாத்தையும் சரியாக ஷூட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் அமையல. கொஞ்சம் கேவஸாக இருந்ததுனால செக்இன் வாஸ் குவைட் ஃபைன். பட் செக்இனை முடிச்சுட்டு எமிக்ரேஷனுக்கும் செக்இன் நடுவிக்கிறது என்னென்னா, இந்த ஹேண்ட் லக்கேஜஸை வந்து நிற்பாங்க. இதில் இங்கே தமாம் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஹேண்ட் லக்கேஜஸை லேப்டாப் இருந்தால் லேப்டாப் பேக்கோட சேர்த்து நிற்கிறான். ரெண்டும் சேர்த்து 10 கிலோ வைக்கணும். எனக்கு ரெண்டும் சேர்த்து 14 கிலோ இருந்துச்சு. நல்ல நேரம் செக்இன் கவுண்டரில் வந்து தெரிஞ்ச தருந்ததுனால ஹி ஒர்க் இட் அவுட் ஃபார் மீ. ஸோ இப்போ என்னென்னா, சாப்பாடு தின்னுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் ஷூட் திங்ஸ் வாட் எவர் இஸ் தேர்.